காளிதாஸ் 2 படத்துக்கு வந்தோம். செம்ம படம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே ஏது போல ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்க்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான லீடே இல்லாம செகண்ட் ஹாஃப் பயங்கரமா போயிடுது. கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் 20 நிமிஷம் பயங்கரமா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பரத் பார்த்தீங்கன்னா வந்து லவ்வர் பாயா நினைச்சிட்டு இருப்போம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வந்து போலீஸா வந்து கலக்கிருக்காரு. செமையான ஒரு படம். பரத்துக்கு ஒரு கம்பேக். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சாங்ஸா இருந்தாலும் ஒரு அருமையான பாடல்கள் வரிகள் பாரதியார் பாடல்கள் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்ததுண்ணா. லைக் காளிதாஸ் ஒன்னோட ஃபேன். ஆக்சுவலாக படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக தான் இப்போ காளிதாஸ் ஃபர்ஸ்ட் ஷோ வந்தோம். பார்த்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுண்ணா. முக்கியமாக செகண்ட் ஹாஃபோட அந்த ஃபைனல் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டுமே வேற வேற ஸ்டோரி பிளாட். பட் அந்த ஃபைனல் ட்விஸ்ட் ரெண்டுமே தான். அதுலேயே எப்படி நம்மளால கெஸ் பண்ண முடியாதோ இதுலேயும் கண்டிப்பாக நம்மளால கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என்னங்கிறத கெஸ் பண்ண முடியாது. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் போக அதுவும் ஒரு ட்விஸ்ட் இல்லை ஒரு 3 to 4 ட்விஸ்ட் ஒன்னொன்னா அன்வீல் ஆகுது. நம்மளால மேக்ஸிமம் ஒரு 2 ட்விஸ்ட் கண்டுபிடிக்கலாம். பட் ஃபைனல் ட்விஸ்ட் கொஞ்சமா அன்எக்ஸ்பெக்டட் தான். பயங்கரமா இருந்தது. அதான் சொல்றேன். அது கண்டிப்பா நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. இல்ல அந்த விஷயம் கண்டிப்பா கெஸ் பண்ண முடியல. இல்ல சாங்ஸ் பெருசா லைக் நம்ம என்ஜாய் பண்ற ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சீரியஸ் கிரைம் த்ரில்லரா கொஞ்சம் சீரியஸான மூவி தான். ஸோ அது இந்த கிரைம் த்ரில்லருக்குரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இல்ல ஈவன் நான் ஆக்சுவலா பரத்தை நேரில் பார்த்து அதுதான் சொல்லியிருந்தேன். லைக் த திங் இஸ் அந்த காளிதாஸ்ங்கிற பேருக்கு உங்களுக்கு ஏதோ இது இருக்கு ப்ரோ. கண்டிப்பா அந்த இதுல நீங்க நல்லா ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க. நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட பரத்தையும் பார்த்து அதான் சொல்லியிருந்தேன். எல்லாமே நான் எங்கெல்லாம் வந்து கொமெண்ட்ஸா வந்து எப்படி இருக்கும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்னு எதிர்பார்த்தனோ அது எல்லாமே ஒர்க் ஆச்சு. இந்த படம் பார்க்கணும்னா ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்காக படம் பார்க்கணும்? ஒரு ப்ராப்பர் கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு, அதே மாதிரி ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு ஃபிலிம், நல்ல சஸ்பென்ஸான ஒரு ஃபிலிமை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து காளிதாஸ் வந்து கண்டிப்பா பாருங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஐ கேன் கேரண்டி யூ தட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஃபீல் சார். அதே இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் நடிக்கல வாழ்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. போலீஸ் வந்து ஆக்ட்ரஸ் சரி நல்ல பர்ஃபார்ம். ஆக்ட்ரஸ் வந்து நல்லாவே லீடாக பண்ணியிருக்காங்க. பவானி ஸ்ரீ மேம் வந்து போலீஸை நல்ல ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் அப்படிதான் ஒரு போலீஸ் ஃபீமேலாக இருக்கணுன்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கிளைமேக்ஸும் நல்ல சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தான் சார். நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் பேஸ்ட் மூவி. ஆமா கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து குழந்தையோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். கிளைமேக்ஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. அவங்க பேரண்ட்ஸோட வந்து பார்க்கும்போது டிஃபரெண்டா இருக்கு சார். மற்ற படத்தை பார்க்கும்போது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். நம்ம ஒரு மர்டரர் ஒருத்தவங்க கெஸ் பண்ணிருப்போம். அவங்க எல்லாமே வேற ஒருத்தவங்க காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கும் ஆக்டருக்கும் நடுவில் ஒரு பிஜிஎம் மாதிரி வச்சிருப்பாங்க. அது நல்ல சூப்பராகவே எடுத்துருக்கு படத்துல. சந்தோஷமா இருக்குங்க. இதுக்காக தான் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி எனக்கு அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கறது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. அதுவும் எனக்கு முதல் படத்துல இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல டிசப்பாயிண்டிங் இல்லாத ஒரு நல்ல த்ரில்லர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் நம்புறோம். இன்னும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஒரு நல்ல என்கேஜிங்கான கண்டென்ட்டா இருக்கும். தியேட்டருக்கு வாங்க, பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்ல ஆடியன்ஸ் ஆக்சுவலி கை தட்டுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எதிர்பார்த்த மாதிரி கை தட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மேலும் மேலும் இன்னும் நல்ல படங்கள் கொடுக்க ட்ரை பண்றோம். ஆடியன்ஸோட வேல்யூபிள் டைம் அண்ட் மணி எல்லாமே கன்சிடர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது. 2 மணி நேரம் வெறும் 10 நிமிஷம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடாக போயிடும், என்கேஜிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்டர்டெயின்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம், த்ரில்லிங்காக இருந்தது. ஒரு சில அடுத்த வரப்போகுதுன்ட்டு ஒரு இதுவோடய இருந்தது, ஒரு த்ரில்லிங்கோடய இருந்தது. இல்லை ஜஸ்ட் பண்ண முடியல. யாரு வில்லை அதுலேயே போயிட்டு இருந்தது படம். ஆனால் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. இப்போ ட்விஸ்டோட இருந்தது. சாங்ஸ் அவங்கள நல்லா இருந்தது. பரத் நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாரு. சங்கீதாவும் நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாங்க. படம் சூப்பராக இருக்குதா? படம் நல்லா
படம் சூப்பராக இருந்தது, ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது, பாலசேர் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, சங்கீதா மேம் ஆக்டிங் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் படம் வந்து ஃபுல்லாகவே ட்விஸ்டாக தான் இருக்கும் படம். ஆனால் ஃபுல்லாக எல்லாம் வந்து ஃபேமிலி வந்து பார்க்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கும், வந்து இப்போ பாருங்க. ட்விஸ்டாக ஃபுல்லாக இருக்கு, ட்விஸ்ட் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு, ட்விஸ்ட் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் தானே. ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை ஃபேமிலியோட வந்து சூப்பரா இருந்துச்சு. த்ரில்லர் பேஸ்ட் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். பரத் அண்ணாவோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஜட்ஜே பண்ணல, நாங்க வந்து நினைச்சோம் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா இருந்துச்சா, யார் வந்து கொலை பண்ணுவானே தெரியல. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு.